அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அதாவது 3 கிரக இணைவு, அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரக இணைவு உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த 5ஆம் அதிபதியும் புதன் பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமரப் போகிறாருங்க. இப்போ இந்த ஆட்சி நிலை அமைய போகும்போது அதாவது அந்த இடத்துல சூரியனோட சுக்கிரனும் இணைஞ்சு அதாவது இந்த 3 கிரக இணைவா இந்த தனஸ்தானத்தில் அதாவது பலம் பெற போறாருங்க. அப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய ரிஷப ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக முன்னேற்ற நிலைப்பாடுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்போவுமே ஒழுக்கத்தை அதிகமாக நேசிப்பீங்க. அதே சமயத்தில் மற்றவங்க மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆசைப்படுறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுப்பீங்க. ஏன்னா லட்சுமி கடாசர யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப பொருத்தம். ஆனால் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தும் மற்றவங்களுடைய நலன் கருதி வாழக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் உங்களுக்கு கடந்த காலங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சில விஷயங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சில தடைகள் வந்தது உண்டு. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் 1 மாதத்தில் ஆக வேண்டிய காரியம் 1 மாதத்தில்ங்கிறது முடியாமல் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் காலகட்டங்கள் தாண்டி போனதும் உண்டு. ஆனால் அந்த நவ கிரகங்களால் பெயர்ச்சிகளால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இந்த பெயர்ச்சி, இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே அதாவது எந்த வேலை நம்மளால முதல்ல செஞ்சு முடிக்க முடியலையோ, எந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை அமையலையோ, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதியாக போய் அதாவது ஆட்சியில் அமரப்போறார் 3 கிரக இணைவுகளோட. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடங்கிறது என்னங்க? தனஸ்தானம். தனம்ங்கிறது கல்வி, வாக்கு, பொருளாதார முன்னேற்றம். அது மட்டும் கிடையாதுங்க, அதான் அந்த 2ஆம் இடத்துல நமக்கு எந்த ஒரு சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, அந்த தனம் நமக்கு சேரணும்னா அந்த இடத்துல நல்ல கிரக அமைப்புகள் உட்கார்ந்தாத்தாங்க அந்த செல்வாக்கு அமரும். அப்படி பார்த்துட்டோம்னா அந்த 2ஆம் இடத்துல பார்த்துட்டோம்னா சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் சுகஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துரும். அப்போ வாக்கு பலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆத்மகாரகன் சூரிய பகவான். அப்போ உங்களுக்கு பேச்சுக்கு வலிமை உண்டு, உங்களுடைய சொல்லுக்கு பலம் உண்டு. ஆரம்ப காலத்தில் எவ்வளோ நல்ல நிலையில் இருந்தோம், நல்ல செல்வாக்க வாழ்ந்தோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து பார்த்துட்டோம்னா முன்னேறக்கூடிய முயற்சிகள் எடுத்தாலும் அதாவது அந்த முயற்சிகளுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கல, வருமானத்துக்கு உண்டான அதாவது ஒரு விரிவாக்கம் படுத்த முடியல. அதே சமயத்தில் சில பேர் ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த வேலையில் தேவையில்லாத சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், சில இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்க்கும்போது வேலை இழப்புகளே கூட வந்திருக்கும். இப்போ ஆரம்பத்தில் நம்ம நல்லா இருந்தோம், இப்போ பார்த்தா கொஞ்ச நாள் இருந்து வேலையில் பார்த்தா பிரச்சனை, வீட்டில் பார்த்தா ஒரு மன நிம்மதி இல்லை, பண விஷயத்தில் ரொம்ப நெருக்கடிகள். எந்த வழியில் சமாளிக்கலாம், எப்படி தீர்வு காணலாம், அதாவது வாங்கின கடன் கட்ட முடியல, அதுக்கு உண்டான வட்டி கட்டுறத கூட கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. இப்போ குடும்பத்தில் பார்த்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஆரம்பத்தில் சிறு வயதாக இருக்கிற போது அவங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப திருப்திகரமாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. அருமையாக நீங்கள் நினச்ச மாதிரி அவங்கள உருவாக்கி இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளான பிறகு அவங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு
பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம சொந்த முயற்சியில், ஏன்னா ரிஷபராசினியர்கள் யாரையுமே நம்பி நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்களுடைய நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழுவீங்க, உங்களுடைய முயற்சியில் தான் நீங்கள் உருவாகுவீங்க. குடும்பத்துக்குன்னு நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்து அவங்கள வழி நடத்தியிருப்பீங்க. பெற்றவங்களுக்காக ஒரு நன்மைகள் செஞ்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் பண்ணணும், இந்த நேரத்தில் தன் குடும்பத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடிய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 கிரக இணைவுகளால் ஏற்படக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணச்சிக்கல்கள், பணப்பிரச்சனைகள் இருக்கக்கூடியது தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு பக்கம் நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு கடன் வாங்கிட்டோம், அந்த கடன் கட்ட முடியல, வாங்கின கடன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறமே தவிர ஆனால் அந்த கடன் முடிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே எவ்வளவோ சம்பாரித்தோம், எத்தனையோ நம்ம விஷயங்கள் நம்ம பண்ணி முடிக்கணும்னு முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல. நம்ம பணம் மற்றவங்க கிட்ட சிக்கி இருக்குது, ஆனால் அந்த பணம் வரமாட்டேங்குது. ஆனால் நாம் வாங்கின பக்கம் அதாவது தாங்க முடிய மாட்டேங்குது. அதாவது நாளைக்குன்னு சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை கெட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற போது ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்ப்பீங்க, ஒரு வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க. நம்மளுடைய பணமே இருக்குதுக்கு அங்கே அந்த இடத்துல இருக்குது, அது ஏதாவது ஒரு வழியில் வந்துருமா, அதாவது இன்னைக்கு நாளைக்குன்னு தடுமாறிட்டே இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பணம் தனம் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு லோனா இருந்தாலும் சரி, பிரைவேட் சம்பந்தப்பட்ட ஒரு லோனா இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஆனா அந்த உங்களுடைய ராசிநாதனே சுக்கிர பகவானுங்கிறது எப்பவுமே ஆடம்பரக்காரர்கள். ஒரு வண்டி வாகனம், ஒரு சுகம், அதே மாதிரி இந்த சுக்கிரன் ஒரு நல்ல பலநிலையில் இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தருக்கு ஒரு ஆடம்பரத்தையே ரசிக்க முடியும். ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னால் கூட கண்டிப்பாக அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கணும். ஆனால் உங்கள் ராசிநாதனை 2ஆம் இடத்துல சுக்கிரன் போய் அமரும்போது கண்டிப்பாக வண்டி வாகனம், ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள், இதெல்லாமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்குதுங்க. ஏற்கனவே நம்ம சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த தொழிலில் விரயங்கள் அதிகமாகுதுங்க. தொழில் மாதிரி செய்ய முடியல, ஆளுங்கள் சரியாக நிற்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பேர் வச்சு வேலை செஞ்சேன், இன்னைக்கு 4 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சரியாக ஆள் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் பண்ணினாலும் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, இடம் மாறிடுறாங்க அப்படிங்கிறதுனால இதனால் தொழில் சரியாக நடத்த முடியல. தொழில் ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வம் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாத சில சிக்கல்கள் ஏற்படுறதுனால அது பூர்த்தி பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஆர்டரை எடுத்தாலும் கச்சிதமான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியல. அப்படியே நம்ம கரெக்டாக செஞ்சு முடித்தாலும் ஆனால் பணம் அதுக்கு உண்டான ஊதியம் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இப்படிங்கிற ஒரு நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா பெரிய ஒரு 50 பேர் வச்சு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் கூட நல்ல உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி, சந்தோஷம் உங்களுக்கு இல்லை. பணம் வரது தெரியுது, கடைசியில் பார்த்தா அந்த வேலை செஞ்சு அதில் நட்டமாகுது, கஷ்டமாகுது. நல்ல பறக்க பாடுபட்டாலும் அந்த வேலையை முடிக்கிற போது பார்த்தா கடைசியில் 10ல் நஷ்டமாகுது. அவ்வளோ நல்லா செஞ்சு கொடுத்து நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல, அதாவது அந்த பேர் மற்றவங்களுக்கு போகுது, நமக்கு இல்லை. மாதிரி ஒரு 10 வேலை எடுத்து வச்சு செஞ்சேன், 4 வேலை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை. நீங்க போய் ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, கடைசியில் பார்த்தா அடுத்தவங்களுக்கு அந்த பிசினஸ் போய் சேரும். ஆனா நமக்கு அதுக்குன்னு எவ்வளவோ சிரமப்பட்டு நீங்க ரொம்ப நாளா பேசி முடிச்சிருப்பீங்க, ஆனா அது அமையாமல் போயிடும். கை கெட்டினது வாய் கெட்டலிங்கிற ஒரு நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது நம்பிக்கை நாணயங்களை கூட மாதிரி இல்லைங்க. ஒரு பக்கம் கேட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க, சேரும், ஒரு ஃபோன் பண்ணால் போதும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. எது எடுத்தாலும் வர வேண்டியது வர மாட்டேங்குது, சேர வேண்டியது சேர மாட்டேங்குது இப்படிங்கிற நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா திருமண விஷயத்திலேயே தடங்களாக இருக்கும். திருமணமே
கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறோம், ஆனால் காரியம் தடைகள் ஆகுது. ரொம்ப நாள் ஆகி போச்சு, நாம் போய் ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆகுது, தனக்கு நடக்க மாட்டேங்குது. ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் மன வாழ்க்கை தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இதனால் எல்லா கோயிலுக்கும் போகணும், பரிவர்த்தனைகள் பண்ணணும், ஆனால் கூடி வர மாட்டேங்குது. சிலருக்கு பார்த்தா கல்யாணமும் ஆயிடுச்சுங்க, கடைசியில் பார்த்தோம்னா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வந்து இன்னைக்கு மறு வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஆகி போயிடுச்சுங்க. என்னன்னே தெரியலைங்க, சேர்ந்து வாழ முடியுமா, அதாவது மறுபடியும் இல்லையா ஒரு வேற வாழ்க்கை தான் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது இந்த குடும்பஸ்தானத்தில் இந்த 3 கிரக இணைவு வந்து உங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக்கும். சில வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். குறிப்பாக கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வினால கண்டிப்பாக மேன்மை அடையும். ஒரு நல்ல காலேஜ் எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல மார்க் எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நல்ல மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அது சாதகமாக அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிருப்பதனால முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசி நேயர்களுக்கு. அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறதுங்க அதாவது உங்களுடைய ராசி மையமாக வச்சு சொல்லக்கூடிய அதாவது பலன்கள் அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா உங்களுடைய லக்னம் என்ன திசா புத்தி நடந்துட்டு இருக்குது, அதே சமயம் உங்களுடைய கிரக அமைப்புகள் ஜனன ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில வாய்ப்புகள் நமக்கு அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம முழுமையாக தீர்மானிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனனஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி கண்டிப்பாக முழுமையான பலன்கள் தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்பு, வசதி, வாய்ப்புகள், சந்தோஷம், மகிழ்ச்சி உருவாக்குறதுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான வாழ்க்கை, சிறப்பான அமைவு கண்டிப்பாக அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.